கல்லட்டி ரோடு எவ்வளோ அமைதியாக அழகாக டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இந்த ரூட்டையும் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இந்த ரூட்டில் வந்ததுக்கு ப்ரோஸ் இன்றைக்கி வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. இதனால தான் கல்லட்டி ரோடு வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க ப்ரோஸ். தயவு செஞ்சு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே யாருமே வந்துடாதீங்க. இனோவாவே முக்குன்னு முக்குது. வீடு போகிறதுக்குள்ளே கிளச் பிளேட்டெல்லாம் காலி ஆயிரும் போல் தெரியுது. கல்லட்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ ஹேர்பின் பென்ஸ் மட்டும் நமக்கு சேலஞ்சிங் கிடையாது, இந்த மிஸ்டும் கூட தான். இதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆகுதோ என்னமோ தெரியல. ரோடே வந்து தெரியாத அளவு ஃபுல்லாக ஃபாக் ஃபார்ம் ஆகிக்குது. முன்னாடி என்ன வெஹிக்கிள் போகுது, லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமானே தெரியல. அந்தளவு மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுது இங்கே. ஏன்னா இதனை எப்படி இருக்குது? ஹாய் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ ப்ரோஸ் 07. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மஸ்னக்குடியிலேருந்து கல்லட்டி ரோடு வழியாக ஊட்டி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த போகிறப்போ எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, இந்த ரூட்டில் போனாலே ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, இந்த ரூட்டில் பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, ரோடு வந்து நிறைய பேர்த்த காவு வாங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரோட்டில் என்ன தான் ப்ராப்ளம், எதனால் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ரெக்கார்ட் ஆகுது, போனாலே ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தரலாம். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரோஸ் டைம் வந்து 3 o'clock ஆச்சு. நம்ம இப்போ தான் மஸ்னக்குடியிலேருந்து கார் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். ரோடு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு, ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த ரூட்லேயும் வந்து யானைகள்லாம் வரும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம போகிற வழியில் பார்த்தா தான் ஏதாவது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ப்ரோஸ் போயிட்டுருக்கு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ணுவாங்க, ஈஸியாக நம்மளால் போயிட்டு வர முடியும். பட் இந்த மாதிரி ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோடே வந்து பயங்கரமாக இருக்க போகுது. இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக லைஃப் டைமில் வந்து ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ரோடு இது ப்ரோஸ். எல்லாருமே வந்து கல்லட்டி ரோட்டில் இருக்கிற டேஞ்சரை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, யாருமே அதோட அழகை பற்றி பேசுகிறதில்ல. நீங்களே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, ரோடும் அதே மாதிரி தான் செமையாக போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து எலிஃபென்ட்ஸ் அடிக்கடி வரும் ப்ரோஸ். இந்த டைமில் நம்ம வர டைமில் எதுவுமே இல்லை. டைம் வந்து ஒரு 3:30 சம்திங் தான் இருக்கும். பார்ப்போம், நமக்கு லக் இருந்தால் இந்த ரூட்லேயும் நம்ம எலிஃபென்ட்ஸ் பார்க்கலாம் ப்ரோஸ். ப்ரோஸ் நீங்கள் வந்து ஊட்டியிலேருந்து மஸ்னக்குடி வந்து கல்லட்டி ரோடு வழியாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அப்புறம் TN-43 லைசன்ஸ் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு டவுன்ஹில். ஊட்டியிலேருந்து மஸ்னக்குடி வர்ற வழி இந்த கல்லட்டி ரோட்டில் செம்ம டவுன்ஹில், பயங்கரமான இறக்கம். என்னடா இறக்கமே இல்லையேன்னு சொல்லி கேட்காதீங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ ரோடு வந்து நார்மலாக தான் இருக்குது. போக போக தான் ப்ரோஸ் ரியல் அட்வென்ச்சரே பிகின் ஆக போகுது. ப்ரோஸ் த ரியல் அட்வென்ச்சர் பிகின் ஆகிடுச்சு. இதுதான் வந்து 36 of 36. ஃபஸ்ட்டு பெண்டே வந்து எவ்வளோ மேடாக ஏறுதுன்னு யோசிச்சு பாருங்கள். நான் கூட 36 பெண்டு தானே சலுன்னு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவு ரோடு வந்து இவ்வளோ மேடாக இருக்குன்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை ப்ரோஸ். இப்போ தான் புரியுது எதனால் ஊட்டியிலேருந்து மஸ்னக்குடி வந்து இந்த ரோட்டு வழியாக விட மாட்டேறாங்க, எவ்வளோ டவுன்ஹில்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. ஊட்டியில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த ரோட்டில் வந்து ஈஸியாக வந்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து அவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம புதுசாக வர்றாங்காட்டி நம்ம கண்டிப்பாக பர்மிஷன்ஸ் வேணும் ப்ரோஸ். இந்த ரோட்டில் மேட்லேயே அப்படியே மேடு ஏற 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 அப்படியே பெண்டு திரும்புது. உண்மையிலேயே வந்து ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு மட்டும் இல்லை ப்ரோஸ், கிளைமேட்டும் நாங்கள் வந்த டைம் வந்து அட்டகாசமாக இருக்குது. டிராஃபிக்ஸ் எல்லாம் இந்த ரோட்டு எதுவுமே பெருசாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சுற்றி தான் போவாங்க. இந்த ரோட்டில் யாரும் பெருசாக வர மாட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தாங்க, இறக்கத்தில் வரவங்க ரொம்ப வேகமாக வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடு எதுவுமே இருக்காது போஸ். நம்ம மேலே இடப்ப பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சரியான மேடுங்கிறதுக்கோசரம் எந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கர் எதுவுமே இருக்காது. நொட்ட குத்தில் ஏறுது மேடு. மெயினாக ஆக்சிடென்ட்ஸ் இங்கே வந்து நடக்கிறதுக்கு காரணமே வந்து கிளச்சில் கால் வச்சு ஓட்டுற ஒரே காரணத்தை காட்டி தான். ரிட்டன் வர்றப்போ நம்ம மேலே போகிறப்போ எந்த ப்ராப்ளம் இருக்காது ப்ரோஸ். கீரில் போட்டு அடிச்சு ஏற்றிட்டு போயிடலாம். என்ன கிளச்சு கிச்செல்லாம் போயிடுமோன்னு தான் பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது மேடு எல்லாமே ப்ரோஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் ஆக ஆரம்பிக்குது. இனோவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திணறுது ப்ரோஸ் ஏறுறதுக்கு. நீங்கள் வந்து காரில் ஃபேமிலியோடு வர்றீங்கன்னா
கொஞ்சம் சேலஞ்சிங் தான் ரிட்டன் இந்த வழியாக வர்றது. பட் டிரைவிங் தெரிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோஸ், நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வழி விட்டு போகணும், முன்ன பின்ன வர்றவங்களுக்கு வழி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கலாம். இங்கே 36 ஹேர்பின் பென்ஸுமே வந்து மேடு தான் ப்ரோஸ், இறக்கத்துறையில் ஒரு பெண்டு கூட இருக்காது. நீங்கள் வந்து மஸ்தக்குடியிலேருந்து ஊட்டி போகிறீங்கன்னா உங்களுக்கு மேடு மட்டும்தான், ஊட்டிலேருந்து மஸ்தக்குடி வந்தீங்கன்னா வெறும் இறக்கம் மட்டும்தான் ப்ரோஸ். உண்மையிலே பஸ்ஸுக்காரங்களுக்கெல்லாம் ரியல் டேலண்ட் ப்ரோஸ். இங்கே ஓட்டுறவங்களுக்கெல்லாம் அண்ணன் எதை பற்றி யோசிக்காமல் தட்டி கிளப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ரெகுலராக ஓட்டுறங்காட்டி அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோஸ் இந்த ரோட்டில் ஓட்டி ஓட்டி. இந்த செக் போஸ்ட்டில் ஊட்டிலேருந்து மேலே வர்ற வண்டி பூராமே செக் பண்ணி தான் ப்ரோஸ் விடுவாங்க. ஏன்னா ஊருக்குள்ளேருந்து வர்ற வழி ஒன்று இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் அதில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ யாரோ பர்மிஷன் வாங்காமல் வந்தாங்கன்னா அந்த செக் போஸ்ட்டோட அவ்வளோதான் ப்ரோஸ், திரும்பி போக வேண்டியதான் கீழே. இந்த காருக்காரங்களாம் பாருங்கிட்ட திருப்பி கீழே தட்டி விட்டாங்க ப்ரோஸ். அருமையான ஸ்பாட் ஒன்று கிடச்சிது இந்த அழகை ரசிக்கிறதுக்கு. அப்படியே ஒரு டீயை போட்டலான்னு சொல்லி தான் ப்ரோஸ் டீயை சாப்பிட்டு அப்படியே அந்த அழகை ரசிட்டு நின்ட்டோம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ப்ரோஸ், லைட்டாக மழை தூருது. மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்குறக்கே அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியல் மரம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது ப்ரோஸ் இங்கே கிளைமேட்டு. ப்ரோஸ் நம்ம வந்து ஊட்டி பக்கத்தில் வந்தாச்சு ப்ரோஸ். 36 ஹேர்பின் பெண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடந்து வந்துட்டோம். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கேரட்டு வந்து விதைக்கிறாங்க ப்ரோஸ். கேரட்டு வந்து அறுவடை செஞ்சுட்ருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே கேரட் தான் ப்ரோஸ். மிஸ்ட்டாக இருந்தது, மிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஓடிடுச்சு. இங்கே நாங்கள் டீ சாப்பிட்ற நிறுத்துறப்போலாம் ஃபுல் மிஸ்ட்டு, ரோடு ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்டை காணோம், எல்லா மிஸ்ட்டும் அப்படி அப்படியே ஓடிடுச்சு. இந்த ரோட்டில் வந்து ப்ரோஸ் பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, இங்கே வந்தாலே ரோடு காவு வாங்கிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஓட்டினீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். என்ன ரொம்ப மழை பெய்கிற மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ப்ரோஸ். ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இங்கே அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இஷ்யூஸ், பிரேக் நிற்காது, பிரேக்கில் காலை வச்சே வருவாங்க. ஸோ பிரேக் பேட் ஹீட் ஆகிறங்காட்டி உங்களுக்கு பிரேக்கிங் இல்லாதங்காட்டி தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது ப்ரோஸ். எல்லாருமே வந்து ஒன்ஸாவது இந்த ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கங்க. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து கெயின் பண்ண வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்குது ப்ரோஸ். ப்ரோஸ் நம்ம வந்து ஊட்டி வந்துட்டு ஊட்டியிலேருந்து குன்னூரே வந்தாச்சு. இங்கேயே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இங்கே என்ன ஸ்டாப்பிங்னு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வரைக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் ப்ரோஸ். ஊட்டி வந்துட்டு ஊட்டி வரைக்கும் வாங்க போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ப்ரோஸ் ஒரு கடைக்கு வந்தால் இங்கேயும் ஃபுல் கூட்டமாக இருக்குது ப்ரோஸ். அடிச்சுக்கிறாங்க வரைக்கும் வாங்குறதுக்கு, அந்தளவு கூட்டமாக இருக்குது ப்ரோஸ். எனக்கு எப்படி இருக்குது? ப்ரோஸ் நம்ம வந்து குன்னூர்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. உன்னை மேட்டுப்பாளத்தில் போய் ஒரு டீயை சாப்பிட்டோம்னா உன்னை நேராக வண்டி வீடே போயிடும் ப்ரோஸ். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ப்ரோஸ். கீழேருந்து வண்டி ஃபுல்லாக மேலே வந்துகிட்டே இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. மழை வேறு லைட்டாக தூர மாதிரி இருக்குது. அடங்கப்பா ப்ரோஸ், நம்ம இன்றைக்கி வீடு போன மாதிரி தான். நம்ம வந்து குன்னூர்லேருந்து கீழே ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டோம். டிராஃபிக்கை மட்டும் பாருங்கள். நாங்களும் வந்து ஒரு அரை மணி நேரம் காருக்குள்ளே உட்காந்து பார்த்தோம். வண்டிக்கு எதுவுமே மூவ் ஆகிற மாதிரி தெரியல. என்னடா டூ வீலர்லாம் போகிறாங்கன்னு யோசிக்காதீங்க, அவங்களும் அங்கே போய் நின்று தான் ஆகணும். காரு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு நிற்கிது ப்ரோஸ். இதே மாதிரியே ஃபுல் டிராஃபிக்கு. தயவு செஞ்சு இந்த ரோட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா இதுதான் அவங்களோட நிலமை. ஏன்னா இங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க ப்ரோஸ், ஏதோ ஒரு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. எத்தனை கார் நிற்கிதுன்னு நீங்களே பாருங்கள். இங்கே கண்டிப்பாக டிராஃபிக் கிளியராக இருக்குது. ஒரு 3-4 மணி நேரம் சாலிடாக ஆயிரும் ப்ரோஸ். இந்த சைடு எப்படி நிற்கிதோ இதே மாதிரி தான் கீழேருந்து மேலே வர்றதுக்கும் வண்டி இவ்வளோ நின்றுட்டுருக்கோம். நம்ம கவனம் திரும்பி ரிட்டர்ன் போயிட வேண்டியதான் ப்ரோஸ். குன்னூர் போய் கோத்தகிரி வழியே இறங்கிட வேண்டியதான். நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அந்தளவு டிராஃபிக் ஃபுல்லாக நிற்கிது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ரோஸ். நானும் வந்து எவ்வளோ தூரம் தான் நிற்கிதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து வந்துட்டேன். என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ப்ரோஸ் இந்த மாதிரி காருங்க பஸ்ஸுங்க நின்றுட்டே தான் இருக்குது. சத்தியமாக அந்த டிராஃபிக் இப்போதைக்கு கிளியர் ஆகாது ப்ரோஸ். நம்ம ரிட்டன் மேலே போய் சுற்றியே வந்துட வேண்டியதான். நமக்கு இருக்க ஒரே வழி அதுதான். ஏன்னா நம்ம இங்கே நின்று இப்படியே கீழே இறங்கினான்னு நினச்சோம்னா இந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கே நைட்டு 9 மணி ஆயிரும் போல். இப்போ டைம் வந்து 6 o'clock கிட்ட ஆச்சு ப்ரோஸ். டெஃபினட்டாக வந்து 9 மணி ஆயிரும் இங்கே இப்படி நம்ம நின்னோம்னா.
ப்ரோஸ் நம்ம வந்து ரிட்டன் குன்னூர் போய் கோத்தகிரியில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் காரை திருப்பிட்டு வந்தாச்சு ப்ரோஸ். நமக்கு பின்னாடி வந்து நின்ன காருக வேனுக்கு மட்டும் எத்தனை வண்டிக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள், யோசித்து பாருங்கள். ரிட்டன் கீழே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இவங்களுக்கெல்லாம். பாவம் இவங்களுக்கு தெரியாது என்ன டிராஃபிக்கு என்ன கூத்து கீழே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சொன்னால் அதை வேலைக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்குவாங்க மேலே வரவங்க சொன்னால். அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் ப்ரோஸ், அப்பாடி ஒரு கார் மேலே வருது அப்படின்னு. நமக்கு தான் தெரியும் வண்டி திருப்பிட்டு போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. கன்ஃபார்ம் நைட் ஆயிரும் ப்ரோஸ், இங்கே 8-9 மணி ஆயிரும் கிளியர் ஆகிறதுக்கு. டைம் இப்போ தான் 6:30 இருக்குது ப்ரோஸ். யோசிச்சு பாருங்கள், 9 மணி வரைக்கும் இங்கே நின்றுட்டு இருக்க முடியுமா நம்மளால்? அதுக்கு சுற்றி கோத்தகிரிலேயே நம்ம ரிட்டன் இறங்கிடலாம் ப்ரோஸ். நான் மேப்பில் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரோடு பிளாக் ஆகிருக்குது, காருகள்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு நீங்களே பாருங்கள். நான் தலைகீழாக தான் குதிப்பேன், இதர ரோட்டில் தான் போவோம்னு நம்ம நின்னோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டிதான். எப்போ வந்து ரோடு ஓப்பன் ஆகி நம்ம எப்போ போகிறது, அதனால தான் ப்ரோஸ் திருப்பிட்டு வந்துட்டோம். நம்ம இப்படி குன்னூர் போய் கோத்தகிரிலேயே இறங்கிடலாம் ப்ரோஸ் சல்லுன்னு. ப்ரோஸ் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து 11:30 வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சுற்றி வேறு வந்தோமா, மறுபடியும் ரிட்டன் குன்னூர் வந்து குன்னூர்லேருந்து கோத்தகிரி வந்தங்காட்டி வந்து டைம் ஆகிடுச்சு. பசங்களை ஃபுல் டயர்டு. அதான் அண்ணானாலே சுத்தமாக முடியல, கார்லேயே வராதால நாங்கள் வந்து வம்புக்கு டைமாக காரில் எடுத்துகிட்டு போனோம். வாங்க அந்த டைம் போனால் தான் காரில் போனால் தான் வந்து அனிமல்ஸை பார்க்க முடியும்னு சொல்லி வண்டுக்கு டைம் எடுத்துகிட்டு போனோம். போயும் கூட அனிமல்ஸ் பெருசாக பார்க்க முடியல. மெயினாக ப்ரோஸ் இந்த கல்லட்டி ரோடு எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது, இந்த ரோட்டில் வந்தாலே வந்து டேஞ்சர் தான், போனாலே வந்து ஆக்சிடென்ட்ஸ் கன்ஃபார்மு, ராலி உருண்டுருச்சு, பஸ் உருண்டுருச்சு, நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, அது எல்லாமே வந்து பொய் கிடையாது. நடந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஊட்டியிலேருந்து மஸ்னகுடி வந்து அந்த வழியாக அலோவ் பண்ண மாட்டேறாங்க. பயங்கரமான ரோடு தான் ப்ரோஸ். உண்மையிலேயே வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த ரோட்டில் வந்து ஊட்டிலேருந்து மஸ்னகுடி வந்து வர முடியாது. இப்படி இறக்கும் உங்களுக்கு, அந்த இறக்கத்தோடவே பெண்டும் அப்படியே திரும்புது. ஸோ அதனால தான் வந்து அலோவ் பண்ண மாட்டேறாங்க. ஒர்த்தாக இருந்தது ப்ரோஸ். அந்த கல்லட்டி ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதுமலை மஸ்னகுடியை விட அந்த ஃபாரஸ்ட்டை விட அந்த ஹேர்பின் பென்ஸ் 36 ஹேர்பின் பென்ஸ் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. உண்மையிலேயே அட்டகாசமாக இருந்தது ப்ரோஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. டக்குனு மிஸ்ட் வந்து கவர் ஆகிடுது, எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியல. திடீர்னு போயிட்டு இருந்தோம், ஒரு 2-3 பெட்டு தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு திடீர்னு எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. என்னடா திடீர்னு மிஸ்ட்டு வந்துச்சு, சூப்பராக இருக்குது, ரோடே தெரியல, முன்னாடி எந்த வண்டி போகுதுங்கிறது தெரியாத அளவெல்லாம் மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ரோட்டில் பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, நம்ம போனோம்னா அந்த ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துடும், கண்டிப்பாக அதை விபத்து ஆகிரும், ரொம்ப வந்து டேஞ்சரான ரோடு, காவு வாங்கிடும், உயிர் போயிடும், ரத்த பலி கொடுத்துரும், அப்படி இப்படின்னு கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. ஸ்கில் இல்லாமல் ஓட்டம் கிடையாது, லேக் ஆஃப் ஸ்கில்லுங்காட்டி தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே. ஒன்று என்ன, வெஹிக்கிள்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி பிரேக் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. வண்டிக்கு பிரச்சனை இருந்தாலும் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகிறோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கில் கால் வச்சே வருவாங்க ப்ரோஸ். பிரேக்கில் கால் வச்சே வரங்காட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் எல்லாமே ஹீட் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து பிரேக் உட்காராது, முழுன்னு போகும். பிரேக் பிடிச்சோம்னாலும் நிற்காமல் அப்படியே போகும். நம்ம கீர்லேயே தான் எடுத்து ஓட்டிக்கணும் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே. ஸோ அதை மிஸ் பண்ணி ஓட்டுறங்காட்டி தான் வந்து மெயினாக ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இப்போ பெருசாக ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோஸ், முக்கால்வாசி எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பர்மிஷன் இருந்தால் தான் கல்லட்டி ரோடு வழியாக மஸ்னகுடி போக முடியும், ஊட்டியிலிருந்துன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அப்போவே வந்து முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ரோஸ். எல்லாருமே போங்க ப்ரோஸ், பசங்களோட ஃபேமிலியோடவே போய் அந்த கல்லட்டி ரோடு என்னதான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சேஃபாக போயிட்டு வாங்க. அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும், நமக்கு அதுதான் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி தான் இருக்குது அந்த ரோட்டில், அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் போகக்கூடாது இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்றலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே போகலாம். சேஃபாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா மட்டுமே ஓகே. அட்வென்ச்சரான கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம சேனல்லன்னு சொல்லி ஃபஸ்ட்டு விளாக்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஊட்டி விளாக்ஸோட ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து இதோட பேஸ் வீடியோன்னு சொல்லியிருப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேஸ் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெட்டர் பிளேஸஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ண போகிறோம் ப்ரோஸ். இருக்கிறதுலே வந்து எங்கெங்கே அட்வென்ச்சராக ரொம்ப அட்வென்ச்சராக எங்கெங்கெல்லாம் இருக்கும், எங்கே போனால் வந்து எந்த ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்கும், எந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனால் அனிமல்ஸ் எல்லாம் நிறையா பார்க்கலான்னு சொல்லி நம்ம வந்து நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்குது. அந்த ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் நீ ஒவ்வொன்றா போகிறோம். ட்ராவல் ரிட்டர்ன் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மோட்டோ ப்ரோஸ் 07. டாடா, பை பாய்.